பிரேசலால். இது ஒரு முக்கியமான டாபிக். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, தள்ளி விட்றாங்க. இந்த டாபிக் எப்படின்னா, கணவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட பழகுறது தேவையில்லாத உறவு அவங்களுக்காண்டி பாருங்கள். ஆண்டு சொல்கிற பாருங்க, நீதிமொழிகளில் 5 அதிகாரத்தில் 3 வசனம். பரஸ்தின் உதடுகள் தேன் கூடை போல் ஒழுகுமா. பரஸ்தினா யாருன்னா, நம்ம கனவு இருக்கும்போதே இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ஆசைப்படுறவங்க, அவள் தான் பரஸ்தின். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாக இருக்குமா. அவள் வாய் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக, எண்ணெய் ஊற்றினா எப்படி சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி மிருதுவாக இருக்கும். அவங்க கவர் பண்ணுறவங்க மிருதுவாக இருக்கும்னா இல்லை சாஃப்டாக பேசுகிறவங்க, கவர் பண்ணுறவங்க. அவள் செய்கையின் முடிவோ டீயை போல் கசப்பும் இருபுற கருக்குள்ள பட்டையை போல் கூர்மையாக இருக்குமா. அவங்க பழக்கவழக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், கத்தியமாக இருக்கும். நீங்கள் அதிலேருந்து விலகவே முடியாது, நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் பாருங்கள், கீழே 6 வசனம் பாருங்கள். நீ ஜீவமாக்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகள் அறிய முடியாது. ஜீவமாக்கத்தை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க பழக்க வழக்கம் உங்களால் நீங்கள் கணி போடவே முடியாது. டக்கு டக்குன்னு மாறுவாங்க, அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, வெளியே வரவே முடியாது. அதான் சொல்கிறாரு பாருங்க 6 வசனம். சரியா. அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது நம்மளுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சு நம்மளும் என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம். அதுக்கு ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, நீதிமொழிகள் 6 அதிகாரத்தில் 29 வசனம். பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவனை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைக்கு அப்படின்னா நீ நரகத்தில் தான் போகணும், வேறு வழியே உனக்கு இல்லை. அடுத்தவங்க மனைவி மேலே நீ வந்து கூட அவங்க பேசினாலும் நீ வந்து வேணான்னு சொல்லணும். அப்புறம் பாருங்க, திரும்ப 5வது சொல்கிறாரு பாருங்க 18 வசனம். உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு. மனைவி கூட மட்டும் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். 19 வசனம். அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் முன்னே திருப்தி செய்வதாக. நீ மனைவி கூட மட்டும் நீ திருப்தியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் சொல்கிறாங்க. அப்புறம் அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக. நீங்கள் மயங்கதாக இருந்தால் உங்கள் மனைவியோட மட்டும் நீங்கள் மயங்கிறதா போதும். அதான் ஆண்டு சொல்கிறார். ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் செய்யறதெல்லாம் தவறு பிறகு எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 28வது வசனத்தில் அதிகாரத்தில் 13 வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு வருவனும் இறக்கம் வருவான். இது வந்து ஆண்டோட மன்னிப்பு கேட்டு வசனத்தை படித்து மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக ஆண்டோட மதிப்பார். கர்த்தருடைய தாமிக்குமாலாம் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.